அட்டை, ஆதார் கார்டு இந்த மாதிரி உள்பட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அடித்து செல்லப்பட்டன. இங்குள்ள மக்கள் எல்லாமே தற்போது தண்ணீர் குடைக்க கூட வசதி இல்லாமல் ஒரு அவல நிலையில் இருக்கிறனர். குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை எனவும் இங்குள்ள அதிகாரிகள் யாரும் தங்களை பார்க்கவில்லை எனவும் இப்பகுதியில் மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கிறனர். தற்போது இங்குள்ள மக்களிடம் நாம் கேட்கலாம். மேடம், இங்கே இப்போ தற்போது எந்த நிலைமை இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. குடிக்க தண்ணி இல்லை சார், கரண்ட் இல்லை, ஒரு பக்கம் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ஒரு சாப்பாடு இல்லை. எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் விலைவாசி அதிகம். ஒண்ணுமே இல்ல. 4 தக்காளி 100 ரூபா வைக்கிறாங்க, 4 வெங்காயம் 100 ரூபா வைக்கிறாங்க, பால் 100 ரூபா, பிஸ்கெட் ஒண்ணுமே. ஒரு இத்தனை குழந்தைங்க இருக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு 15 ரூபா பிஸ்கெட், 10 ரூபா பிஸ்கெட் 15 ரூபா. எல்லாம் ஒரு முன்ன எச்சரிக்கை இல்லை. இவ்வளவு தண்ணி வர சொல்லிதான் நாங்க எதுவுமே இங்க வச்சுக்கோம், மாடியில் எடுத்து வச்சுக்கோம். இன்னைக்கு எங்களோட பேங்க் புக்ல இருந்து, ஆதார் கார்டுல இருந்து, ரேஷன் கார்டுல இருந்து அழிஞ்சு போச்சு. புல் துணியே போச்சு. எங்களுக்கு இன்னைக்கு ஒருத்தர் அண்ணாத மாதிரி துணி கொடுத்துருக்காங்க. எங்க நிலைமை ரொம்ப இதுவாயிடுச்சு. எங்களால ஒண்ணுமே கிடையாது. எங்க வீட்டுல ஒரு பொருள் அழிஞ்சு போச்சு. எல்லாமே இந்த டோட்டல் ஏரியாவே மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஒண்ணுமே கிடையாது சார். ஆதார் அட்டை, ஓட்டை எல்லாம் எங்களுக்கு வாங்கி தரணும். கவர்மெண்ட் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தேவையில்ல, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆதார் அட்டை வரா மாதிரி, ரேஷன் கார்டு வரா மாதிரி, ஓட்டை எல்லாம் எங்களுக்கு வரா மாதிரி, கவர்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு பிறந்த சர்டிபிகேட், பசங்க எல்லாம் போயிடுச்சு, ஜாதி சர்டிபிகேட் போயிடுச்சு. எல்லாமே எங்களுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். எங்க வீட்டு பத்திரம் இப்ப எங்க வீட்டு பத்திரம் தான் எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு டூப்ளிகேட் ரெடி பண்ணணும். ரேஷன் கார்டு, அப்புறம் எங்களோட ஆதார் கார்டு எல்லாமே டூப் ரெடி பண்ணி தரணும். ஏன்னா நான் இது வாங்க எவ்வளவு கஷ்டமா தருவாங்க. இப்போ எல்லாம் நின்று கியூ வந்து பெரிய விஷயம். இப்போ இந்த 3 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். இந்த கொசுக்கறி சாப்பாடு வராங்க. எல்லாம் அங்கே போயிடுறாங்க. இங்க தண்ணி நேரத்துல தண்ணி இங்க தண்ணியே இல்லை. ஆனா யாரும் வரமாட்டாங்க இறங்கி. நாங்க ஃபுல்லா சேர்த்துலாம் நின்று இருக்கோம். சில பேர் இலவசமா எல்லாம் கொடுக்குறோம். நல்லா அந்த பக்கமா போயிடுறாங்க. அந்த பக்கம் ஒத்துழைப்பு வர மாட்டாங்க. நாங்க போய் எது வாங்குறதாலும் எங்களுக்கு வேலை டபுள் ட்ரிபிள் விற்கிறாங்க. நான் தான் போய் பால் வாங்கினேன். ஒரு பால் பாத்தீங்கன்னா 100 ரூபா ஒரு பால். ஒரு 1/2 லிட்டர் பால் 100 ரூபா. இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் 50 ரூபா. எந்த பொருள் வாங்கணும் ட்ரிபிள் டபுள் வேலை தான் வைக்கிறாங்க. எதுவுமே சில வைக்க மாட்டாங்க வேலை. அதான் சார், அவங்க பத்திரங்கத்துல எல்லாம் தண்ணியில் அடிச்சு முடிச்சுங்க. எதுவும் இல்லை இப்போ நாங்க. ஆனா இது மாதிரி நிக்கிறோம். கீழ் வீடு எங்களுக்கு நான் ஒண்ணுமே கிடையாது. கட்டணம் சொல்லாட்ட நான் நிக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு பத்திரம் வேற எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. என்ன எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை நாங்க எதுவுமே எடுக்கல. அப்படியே தண்ணி தப்புன்னு உள்ள பூந்துட்டு நாங்க அப்படியே கையங்காலமா தான் பண்ணிடணும். இந்த 3வது மாடியில நிக்கிறதுக்கு நாங்க பண்ணி 20 ஆமா 30,000 40,000 சேர்த்து நாங்க என்ன பண்றோம். ஜாஃபர்கான்பேட்டில் உள்ள பாரி நகர், கட்டபொம்மன் நகர்